இப்ப தவாஃப்ல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி தொழுகைக்கு ஒலு முக்கியமோ அதே மாதிரி தவாஃபுக்கு ஒலு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒலு இல்லைன்னா தொழுகை இல்லை, அதே மாதிரி ஒலு இல்லைன்னா தவாஃபும் இல்லை. ஒலு இல்லாம தொழுகவும் முடியாது, ஒலு இல்லாம தவாஃபும் செய்ய முடியாது. சரி, தவாஃப்ல என்ன ஓதுறது? நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஸ்பெஷலா துவாலாம் வச்சிருக்காங்களா, ஆனா அதெல்லாம் மனப்பாடம் பண்றது எல்லாருனாலும் அதை மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அதனால அதெல்லாம் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தவாஃப்ல நீங்க துவா கேட்கலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ரு செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு வரலாம். சும்மா வரக்கூடாது, பேசிட்டு வரக்கூடாது, அரட்டை அடிச்சுட்டு வரக்கூடாது. முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறதா இருந்தா வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு அப்படி இல்ல வீடியோ கால் பேசிக்க கூடாது. வீடியோ கால் பேசிக்கிட்டே வராது. வடநாட்டில் உள்ளவங்களாம் மேக்சிமம் வடநாட்டில் உள்ளவங்க பண்றாங்க, நம்ம இங்கிருந்து போறோம் அப்படி பண்றது கிடையாது. இந்த வீடியோ கால் போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே வீடியோ கால்லே காட்டிட்டு வர்றது இது கூடாது. இது தவாஃப் செய்யும்போது இந்த வேலை ஏன்னா நீங்க உம்ரால இருக்கீங்க. உம்ரால எந்த அளவு அப்படின்னா, இஹ்ராம் ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது உம்ராவுடைய நியத்தில் இருக்கும் போது நீங்க காபத்துல்லாவுக்கு பக்கத்திலேயே கூட போகக்கூடாது. காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஏன் போக கூடாதுன்னா, காபத்துல்லாவுடைய ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரீன், அந்த பிளாக் கலர் ஸ்கிரீன், இதுல வச்சிருப்பாங்க. இது கம கம கமன்னு ஒவ்வொரு வக்துக்கும் அவ்வளவு அத்தர் பூசுவாங்க. இஹ்ராம் ட்ரெஸ்ஸோட நீங்க போய் அதுல போய் சாஞ்சிங்க அப்படின்னா அந்த அத்தர் ஃபுல்லா ஒட்ட ஆரம்பிச்சு அப்படின்னா அது இஹ்ராமுடைய கண்ணியத்தை குறைச்ச மாதிரி. எதுக்கு இஹ்ராம் ட்ரெஸ் அல்லாஹ் இப்படி போட சொல்றான் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய லட்சாதிபதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பவர் இருந்தாலும் சரி, கடைசியில் உனக்கு மிஞ்சறது இந்த ரெண்டு துணி தான். கடைசியில் மிஞ்சறது இந்த ரெண்டு துணி தான். இத நீங்க கண்கூடா பார்க்கணும் அப்படின்னா ஹஜ்ஜுக்கு போய் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜில முஸ்தலிஃபான ஒரு பிளேஸ்ல நீங்க ஸ்டே பண்ணணும். ஹஜ்ஜில முஸ்தலிஃபான ஒரு பிளேஸ்ல நீங்க ஸ்டே பண்ணணும். பிற 9 அன்னைக்கு நைட்டு முஸ்தலிஃபால தான் நீங்க ஸ்டே பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல நீங்க ஸ்டே பண்ணணும். அதுல பிற 9 அன்னைக்கு துல்ஹஜ் பிறை 9 அன்னைக்கு முஸ்தலிஃபாங்கிற பிளேஸ்ல ஹாஜிகள் ஸ்டே பண்ணணும். அங்கதான் அவங்க மகரீபையும் இஷாவையும் தொழுகணும். அது போக ஷைத்தானுக்கு அங்கதான் கல்லு பொறுக்கணும். முஸ்தலிஃபாங்கிறது ஸ்டார் ஹோட்டலோ அது டீலக்ஸ் ஹோட்டலோ கிடையாது. முஸ்தலிஃபாங்கிறது அப்படி ஒரு பெரிய கிரவுண்ட், அது அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு எங்க போய் தங்குறது? ரோட்ல தான் தங்கும். பெட் இருக்காது. நான் தனியா தான் படுப்பேன். ஏசி ஃபுல்லா தான் 16ல வச்சு தான் படுப்பேன். என் கூட யாரும் படுக்க கூடாது. நான் படுக்கும்போது இந்த பக்கம் திருமணக்கு ஒரு தலகாணி வேணும், அந்த பக்கம் திரும்பக்கு ஒரு தலகாணி வேணும், காலுக்கு ஒரு தலகாணி வேணும். லைட்டு ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கணும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்னை எழுப்புறதா இருந்தா தட்டி தான் ஹம்பலா தான் எழுப்பணும். கதை உடைச்சிட்டு வரக்கூடாது. என்னை எழுப்புறதா இருந்தா போன் பண்ணிட்டு தான் எழுப்பணும். எதுவுமே சொல்ல முடியாது. ரோட்ல படுத்திருப்போம். ஹஜ் கமிட்டி ஹாஜிகளும் ரோட்ல தான் படுத்திருக்கணும். லட்சக்கணல குட்டி பிரைவேட்ல வந்த ஹாஜி 15 லட்சம் கட்டி வந்தாலும் ரோட்ல தான் படுத்திருக்கணும். ஏன் ஒரு வேளை அம்பானியே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு, அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வர்றாரு, அவரும் ரோட்ல தான் படுத்திருக்கணும். அப்படி நீங்க அத நீங்க ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வியூல நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரோன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மேல காட்டுவாங்க எப்படி இருக்கு, மேல இருந்து ஹைட்டான ஒரு ஆங்கிள் இருந்து கீழே என்ன இருக்குன்னு காட்டுவாங்க. அந்த ஆங்கிள் நீங்க நின்று பாத்தீங்க அப்படின்னா ஜனாசா படுத்து கிடக்குற மாதிரியே இருக்கும். ஊர்ல பெரிய பள்ளிவாசல் முத்தவள்ளி அங்கதான் இருப்பார். 3 லட்சம் ரூபாய் கட்டி வந்திருப்பார், அவரும் அங்கதான் இருப்பார். பெரிய சொத்து அங்கதான் இருப்பார். எல்லாமே அங்கதான் ரோட்ல தான் படுத்திருக்கணும். அப்ப இஹ்ராம் ட்ரெஸ் சொல்லக்கூடியது விஷயம் இதுதான். கடைசியில உனக்கு இதுதான் மிஞ்சும். அப்ப இஹ்ராமுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. சில பேர் உள்ளக்குள்ளார இறங்கினா உடனே குரூப் எல்லாம் விட்டு போட்டு நேரம் அப்படியே கேப் கிடைக்கும், நேரம் காபத்துல்லாவை போய் தொட்டுருவாங்க, இது பண்ணிடுவாங்க. உமராலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாங்க உங்களையெல்லாம் விட்டுட்டு காபத்துல்லாவுக்கு போயிட்டேன் அப்படிம்பாங்க.
அந்த தப்ப உம்ரால இருக்கும்போது பண்ணவே கூடாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க இஹ்ராம்ல இருக்கிறீங்க, உங்க இஹ்ராமுடைய ட்ரெஸ்ல அத்தர் படக்கூடாது, உங்களுடைய புர்கால ஃப்ராக்ரன்ஸ் படக்கூடாது, உங்களுடைய புர்கால வந்து எந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லும் இருக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது கஅபாவுடைய ஸ்கிரீன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க 5 வக்தும் அப்படி அத்தர் தடவி வச்சிருப்பாங்க. அதுல போய் நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா அப்ப அந்த அத்தர் ஃபுல்லா உங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்துடும். சரி, அப்ப அதை தொடவே கூடாதா? காபா தர பிடிச்சு கேட்டா துவா கபூலான்னு சொல்றீங்களா? தொடவே கூடாதா? தொடலாம். நார்மல் ட்ரெஸ்ல வந்ததுக்கு பிறகு நம்ம நார்மலா போய் தவாப் செய்யும் போது தாராளமா ஒவ்வொரு இடத்துலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம தாராளமா தொழுகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹத்தீம் இருக்கிற பகுதியில போய் உள்ள போய் தொழுகலாம். அந்த மீசாபுர் முஸ்தலி இது சொன்னேன், அந்த காபாவுக்குடைய டோரும் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த கேப்ல செவுத்தோட செவுத்தா வச்சு அப்படி துவா கேட்கலாம். இதெல்லாம் எப்ப அப்படின்னா நீங்க உம்ரா செய்யாம நார்மல் ட்ரெஸ்ல போய் செய்ய வேண்டியது. இஹ்ராம்ல இருக்கும்போது அதை செய்யவே கூடாது. இது கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி வீடியோ எடுக்கணும், போட்டோ எடுக்கணும், எல்லாம் ஆசை இருக்குத்தான் செய்யும். நீங்க உம்ரா செய்யும் போது அது ஃபர்ஸ்ட் குரூப்போட போற உம்ராவா இருக்கட்டும் அல்லது நீங்க இண்டிவிஜுவலா போற உம்ராவா இருக்கட்டும், உம்ரால இருக்கும் பொழுது செய்யற தவாஃப்ல, உம்ராவுடைய தவாஃப்ல அல்லது உம்ராவுடைய சாயில வீடியோ போட்டோ வீடியோ கால் எதையும் எடுக்கக்கூடாது. நார்மலா நீங்க போய் தவாப் செய்யறீங்க, வீடியோ எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தொழுகைக்கு போறீங்க வீடியோ கால் போட்டு காட்டலாம், வைக்கலாம். உம்ரால இருக்கும் போது இதை ஸ்ட்ரிக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தவாப் செய்யும் போது. சரி, இப்ப தவாஃப்ல நீங்க எது வேணாலும் ஓதலாம், அப்படித்தானே? குர்ஆன் ஓதலாம். உதாரணமா நியத்து வச்சிருக்கீங்க, இங்க மக்கால ஒரு ஹத்தம் முடிக்கணும் அப்படின்னு நியத்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டே தவாப் செய்யலாம். இப்ப நீங்க எது ஓதுறதாக இருந்தாலும் ஹஜ்ருல் அஸ்வத்ல ஓத ஆரம்பிப்போமா இல்லையா? உதாரணத்துக்கு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே நம்ம சுத்துறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே நம்ம சுத்துறோம். இந்த மூளைக்கு பேர் தான் வந்து ஹஜ்ருல் அஸ்வத். ஃபர்ஸ்ட் கார்னர் எங்க தவாஃப் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த பேர் தான் ஹஜ்ருல் அஸ்வத். அதை தாண்டி நீங்க ரெண்டாவது கார்னர் ரீச் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு செகண்ட் கார்னர். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அடுத்து தேர்ட் கார்னர், அடுத்து ஃபோர்த் கார்னர் ரீச் ஆவீங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே ஓதி வந்து ஃபர்ஸ்ட் அதை தாண்டுவீங்க, செகண்ட், ரெண்டாவது தேர்டு, தென் ஃபோர்த். நாலாவது கார்னருக்கு பேர் தான் ருக்குனே யமான். நாலாவது கார்னருக்கு பேர் என்னது? ருக்குனே யமான். இந்த நாலாவது கார்னருக்கு வந்ததுக்கு பிறகு நாம ஓதிட்டு வந்த சுப்ஹானல்லாஹ்வை ஸ்டாப் பண்ணிடணும், நாம ஓதிட்டு வந்த குர்ஆனை ஸ்டாப் பண்ணிடணும். நாம என்ன செஞ்சுட்டு வந்தோமோ என்ன ஓதிட்டு வரோமோ அதை இந்த நாலாவது கார்னர் ருக்குனே யமானில ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ருக்குனே யமானி டு திரும்ப அகைன் ஸ்டார்டிங் பாயிண்டான ஹஜ்ருல் அஸ்வதுக்கு போகும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது தெரியும். இதோட ஒரு சென்டென்ஸ் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் சேர்த்துக்கு. வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் என்ன அர்த்தம் அப்படின்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்துல நல்லவங்களோட எங்களை தங்கவை, நல்லவங்களோட எங்களை தங்கவை அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் சென்டென்ஸுக்கான அர்த்தம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல நல்லது எதுவோ எல்லாம் எனக்கு கொடு, வஃபில் ஆখিরাতি ஹஸனா மறுமையிலையும் எதெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் எனக்கு கொடு, வகினா அஸாபன்னார் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து, வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் சொர்க்கத்துல நல்லவங்களோட என்னை இருக்கவை அப்படிங்கிறது தான் இந்த துஆவுடைய மீனிங். ஏன் ருக்குனே யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் நடுவுல இந்த பர்டிகுலர் துஆ ஓத சொல்றோம்? இதெல்லாம் ஓதிட்டு வர்றதும் எல்லாமே ஃபோர்த் கார்னர்ல ஸ்டாப் பண்ண சொல்றோம். என்ன ஓதனாலும் அந்த வந்து ருக்குனே யமானி ஃபோர்த் கார்னர்ல ஏன் ஸ்டாப் பண்ண சொல்றோம் அப்படின்னா, இந்த ருக்குனே யமான் பிளஸ் ஹஜ்ருல் அஸ்வத் பிட்வீன் இந்த கேப்ல கிட்டத்தட்ட 60,000 மலக்குமார்கள் நாம கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்க, நாம கேட்கிற துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்க. அப்போ ஒரு மலக்குடைய துஆ ஆமீனே வேல்யூபிளான ஆமீன் அப்படிங்கிற இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 60,000 மலக்குமார்கள் ஆமீன் சொல்லக்கூடிய இடத்துல அதை கொடு இதை கொடு, கடன் அடைக்கணும், வீடு வாசல் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளை பொறுத்த வரைக்கும்னா சென்னையில இடம் வாங்குறது, புருஷவாகத்துல வீடு கட்டுறது, ஈசிஆர்ல இடம் வாங்கி போடுறது, அங்க ரிசார்ட் வாங்க, இதெல்லாம் பெரிய கனவு.
நம்ம பையன் வந்து நல்ல சம்பளத்தில் இருக்கணும், ஐடியில ஜாப் கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். இதெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய கனவு. அல்லாஹ்வுடைய கசானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சின்னது. இதெல்லாம் ரொம்ப சின்னது. சோ நாம அதனாலதான் ஹோல்சேலா இங்கே துவா கேட்க சொல்றோம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. எதெல்லாம் நல்லதோ அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. இங்கேயா இருக்கட்டும், நாளை மறுமையிலையா இருக்கட்டும். வகினா அதாபன்னார், மெயினா நரகத்தினுடைய அதாபுல இருந்து என்னை பாதுகாத்துரு, நல்லவங்களோட என்னை இருக்கவை. இந்த வாதுஹில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் தான் உம்ராவுக்கு போறவங்க கம்பல்சரி மனப்பாடம் பண்ணக்கூடியதுல ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? தல்பியா. செகண்ட் ஒன்னு இந்த வாதுஹில்னல் ஜன்னத மஅல் அப்ரார், நல்லவங்களோட இருக்கணும் அப்படின்னு. சஹாபாக்கெல்லாம் அப்படித்தான் ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பிரியறதுக்கு, அவங்கள பிரிஞ்சு வாழ்றதுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் சஹாபாக்கள் விருப்பப்பட்டதே கிடையாது. அதுல வந்து சஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி, பேர் என்னது? சஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அடிமைகள்ல அவங்களும் ஒருத்தவங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரசூலுல்லாவை பார்க்க வர்றாங்க. ரசூலுல்லாவை அடிக்கடி பார்க்கறவங்க, ரசூலுல்லா கூடவே இருக்கிறவங்க. ஒரு நாள் ரசூலுல்லா வெளியூர் பிரயாணம் போயிடுறாங்க, டிராவல் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வர்றாங்க. அதனால ரசூலுல்லாவை வந்து ரொம்ப நாள் அவர் பார்க்கல. ரசூலுல்லா ஊருக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து ரசூலுல்லா வந்து அவர் பார்க்க வர்றாரு. அந்த சஹாபி பார்க்க வந்தா ஆள் அப்படி மெலிஞ்சு எலும்பும் தோலும்பா இருக்காரு. அப்ப ரசூலுல்லா கேக்குறாங்க, என்ன சஅலபா, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நல்லா தானே இருந்தீங்க நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஆள் மெலிஞ்சு போயிட்டீங்க? ஆள் ஒரு மாரியா வேற இருக்கீங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அதுக்கு சஅலபா சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்க வந்து உங்களோட இருக்க, நானு உங்களோட நான் உங்களை சுத்தி சுத்தி தான் வர்றேன், நீங்க சொல்ற வேலைலாம் நான் செய்யறேன். உங்களை எப்ப பார்க்கலையோ திரும்ப எப்ப நம்ம பார்க்கணும் பார்ப்போம் உங்களை அப்படின்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க வெளியூர் போயிட்டீங்க, அதனால வந்து ரொம்ப நாள் ஆனதுனால என்னால தாங்க முடியல. அதை கவலைப்பட்டு என் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு, எனக்கு வேற ஒண்ணும் இல்ல ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் சஅலபா திரும்ப கண்டினியூ பண்றாரு, இங்கே நான் எனக்கு இப்படி இருக்கே, நாளைக்கு சொர்க்கத்துல நான் வந்து சொர்க்கத்துல இருப்பேன். நீங்க ஆக உயர்ந்த நபி, கடைசி நபி, உங்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையே படைச்சான். நபிமார்களுக்கெல்லாம் இமாமத்து செஞ்சவங்க நீங்க. அப்ப நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த தரஜால எங்கேயோ இருப்பீங்க. நான் இங்க ஒரு 10 நாள் நீங்க வெளியூர் போயிட்டு வந்ததே என்னால தாங்க முடியலையே, சொர்க்கத்துல உங்களை நான் எப்படி பார்ப்பேன், நீங்க இங்கயோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சஅலபாவுக்கு அந்த கவலை. அப்ப இது வந்து சொர்க்கம் கிடைச்சா, அவரே சொல்றார் சஅலபா, இது சொர்க்கம் கிடைச்சா, இது அல்லாஹ் காப்பாத்தணும், எனக்கு நரகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இனிமேலும் உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அப்ப நான் எப்படி ஜீரணிச்சுக்குவேன், எப்படி உங்களை பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله وكيلا. என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பாரோ அவர்கள் அனைவருமே சொர்க்கத்தில் சித்தீக்குகளோடு இருப்பர், சோதாக்களோடு இருப்பார்கள், நபிமார்களோடு இருப்பார்கள், நல்லோர்களோடு இருப்பார்கள். சஅலபா கவலைப்படாதே, நீ நல்லவர் அப்படிங்கறனால நீ நாளைக்கு சொர்க்கத்துல என்னோட தான் இருப்ப அப்படின்னு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்ப எதுக்காக சொல்ல வர்றோம்னா, இந்த வாதுஹில்னல் ஜன்னத மஅல் அப்ராருக்கு மீனிங் இதுதான். நாம நாளைக்கு நல்லவங்களோட, நபிமார்களோட, நம்ம ஹுசூரோட இருக்கணும் அப்படின்னா இந்த துவாவை நாம கேட்டுக்கணும். ஓகேங்க, எது ஓதிட்டு வந்தாலும் சரி. சரி, என்ன சஜஷன் பண்றாங்க அப்படின்னா, தவாஃப்ல மூணாவது கலிமா ஓதிக்கிறதுக்கு சஜஷன் பண்றாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இதுதான் மூணாவது கலிமா. ஏன் இதை சஜஷன் பண்றாங்கன்னா, இதுல எல்லா திக்ருமே வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு, அல்லாஹ் அக்பர் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. அப்படிங்கறனால மூணாவது கலிமா ஓதுறது நல்லது அப்படின்னு சஜஷன் பண்றாங்க. அது தெரியலைனாலும் நமக்கு என்ன தெரியுதோ அதை நாம தாராளமா ஓதிட்டு வரலாம், ஒன்னும் தப்பு இல்லை. சரி, இங்க லேடிஸ் தவாஃப்ல லேடிஸ் ஜென்ஸ் டிஃபரெண்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க தவாஃப்ல
ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் மட்டும் என்னன்னா அவங்க போட்டிருக்கிற அந்த எஹ்ராம் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அத ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டு அது அல்லது 7 ரவுண்டுமே அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மெயினா ஃபர்ஸ்ட் 3 ரவுண்டு ரைட் ஷோல்டர் திறந்திருக்கிற மாதிரி உடுத்திக்கணும். ரைட் ஷோல்டர் திறந்திருக்கிற மாதிரி அவங்க வந்து உடுத்திக்கணும். ஒரு நிமிஷம் நான் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. கொஞ்சம் நடக்கிறதும் இல்லாம ஓடுறதும் இல்லாம நாம என்ன செய்யணும், நடக்கிறதும் இல்லாம ஓடுறதும் இல்லாம அப்படி அந்த மாதிரி ஒரு வாக் பண்ணணும். ரொம்ப ஓடிடவும் கூடாது, ரொம்ப ஸ்லோவா நடந்துடக்கூடாது. அந்த 2 நடுவுக்கும் கேப்ல ஒரு அந்த ரேஷியோல நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல. இது ஆண்கள் மட்டும்தான். பெண்கள் எப்பயும் போல நார்மலா சாதாரணமா நான் வந்து நடந்து வரலாம். நீங்க 4வது ரவுண்டு 5வது ரவுண்டு இல்லைன்னா நீங்க வந்து என்ன செய்யலாம், இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி வந்து நார்மலா இப்படி போட்டுக்கலாம். நார்மலா இப்படி போட்டுக்கலாம். முதல் 3 ரவுண்டு மட்டும்தான் இப்படி வந்து ரைட் ஷோல்டர் தெரிகிற மாதிரி இப்படி உடுத்திக்கணும். ஓகேவா? இது தவாஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்து இப்ப தவாஃப்ல இன் கேஸ் ஒலு போயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது? தவாஃப்ல ஒலு போயிருச்சு, ஸ்டார்டிங்ல போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் ஒது செஞ்சுட்டு ரிஸ்க் எடுத்தாவது ஒது செஞ்சுட்டு வந்துருவோம். 7வது ரவுண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரவுண்டு சுத்தினா ஒது முடிஞ்சு போச்சு தவாஃப். அந்த நேரம் பார்த்து ஒது போயிருச்சு, என்ன பண்றது? இப்ப திரும்ப ஒது செஞ்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னா, மினிமம்ல ஒது போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ செகண்ட் ரவுண்ட்லயோ அல்லது தேர்ட் ரவுண்ட்லயோ ஒது போயிருச்சு அப்படின்னா ஒது செஞ்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸிமம்ல போகுது 5th ரவுண்ட்ல 6th ரவுண்ட்ல 7th ரவுண்ட்ல போகுது, அடுத்து ஒரு ருக்னயமானி வரைக்கும் வந்தாச்சு. அங்கிட்டு போனா ஹஜ்ருல் அஸ்வத் வந்துரும். அந்த ருக்னயமானில வந்து ஒது போயிருச்சு 7th ரவுண்ட்ல அப்படின்னா ஒது செஞ்சுட்டு வந்து நாம விட்ட இடத்துலயே கண்டினியூ பண்ணிக்கலாம். மினிமம்ல ஒது போயிருச்சு அப்படின்னா, குறைந்தபட்ச ரவுண்ட்ல ஒது போயிருச்சுன்னா ஒது செஞ்சுட்டு வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸிமம்ல ஒது போயிருச்சுன்னா ஒது செஞ்சுட்டு வந்து கண்டினியூஸா எங்க விட்டோமோ அங்க இருந்தே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது தவாஃப். தவாஃப் முடிச்சதுக்கு பிறகு 2 ரக்காத் தவாஃபுடைய வாஜிப் தொழுகும். தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுகின்றேன் அப்படிங்கிற நியத்து பண்ணி 2 ரக்காத் தொழுதறணும். தொழுது முடிச்சதுக்கு பிறகு துவா கேட்கணும். துவா கேட்டு முடிச்சதுக்கு பிறகு நல்ல வயிறு ஃபுல்லா ஜம்சம் குடிக்கணும். இது தவாஃபுடைய ஹோல் பேக்கேஜ். ஒரு தவாஃப் அப்படின்னாலே தவாஃப் பின்னாடி வாஜிபான 2 ரக்காத், துவா கேட்கறது, ஜம்சம் தண்ணி குடிக்கிறது, இந்த 4மே சேர்ந்து தான் தவாஃப்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலா நைட்டு வந்து நார்மல் ட்ரெஸ்ல இருக்கும்போது நைட்டு சாப்பிட்டுட்டு சரி ஒரு தவாஃப் செஞ்சுட்டு வந்து படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்பி போறீங்க, தவாஃப் செய்றீங்கனாலும் இப்படித்தான் தவாஃப் செய்யணும்.